மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாத்திரையே இல்லாம இந்த 3 தைலங்களை பயன்படுத்தி உங்க மூட்டு வலியை சரி செய்யலாம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு மூட்டு வலிக்காக வலி மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வலி மாத்திரை எடுத்துக்கும் போதே பயந்துட்டே சாப்பிட்றேன் டாக்டர், இந்த மாத்திரை சாப்பிட்டாலே கிட்னி போயிடும்னு சொல்றாங்க. ஆனாலும் என்னால மூட்டு வலியை தாங்கிக்கவே முடியல. என் வேலைகளை நான் தானே பார்த்தாகணும். காலையில எழுந்தா நான் தான் சமைக்கணும், நிக்கணும். மூட்டு வலி அவ்வளோ இருக்கு. நைட் ஆக ஆக இந்த வலியோட அளவு அதிகமாவே இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த வகையான தைலங்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுடைய மூட்டு வலியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கு முன்னாடி மூட்டு வலியை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஸ்டேஜ்ல நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம், நிறைய பேர் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தெல்லாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா போன பிறகுதான் மருத்துவர்கிட்டே போவாங்க. ஆனால் இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நல்லாவே சரி செய்யலாம். முதல் விஷயம், நடந்து போகும்போது மூட்டுல சத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூட்டுல சத்தம் வருது அப்படின்னாலே மூட்டுல இருக்கக்கூடிய திரவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அங்க இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளும் வறட்சி தன்மை அடையுது. ஒரு மாதிரி அது ட்ரை ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிலைகள்ல தான் நம்ம மூட்டுல இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் அந்த இடத்துல சேரும் பொழுது, மாடிப்படி இறங்குறேன் டாக்டர், சட சட சடன்னு முட்டியில எனக்கு சத்தம் கேட்குது. கொஞ்ச தூரம் நடக்கிறேன், கழுக்குன்னு முட்டியில நெட்டை உடையிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்லயே சில உணவுகளை நம்ம மாத்திக்கணும். உணவுல புளிப்பான உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு கற்றாழை அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது இந்த மூட்டுல இருக்கக்கூடிய வலி எல்லாமே குறையும். அதே மாதிரி மஞ்சள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூட்டுக்கு தேவையான திரவம் நல்லா சுரக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளும் பாதுகாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த ஸ்டேஜ்லயே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது அதிகபட்சமா மூட்டு வலியா மாறாது. ரெண்டாவது, எனக்கு மூட்டுல சத்தம் வந்துச்சு, நான் அப்பவும் கவனிக்கல. இப்போ உட்கார்ந்தா எழுந்திருக்கும் போது நல்லா எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மூட்டுல திரவம் குறைஞ்சிருச்சு, அங்க இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளும் பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த மூட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட கிடையாது, ஒரு ஸ்டெடினஸ்ல உங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மூட்டுக்கு மேல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே அந்த மூட்டை கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுக்காக ரொம்பவே சிரமப்படும். அப்படி ஒரு நிலையில தான் நீங்க உட்கார்ந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்ல நைட்ல தூங்குறீங்க அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வலி இருக்கும். கொஞ்ச நேரம் மூட்டை அசைச்சாதான் உங்களால நடக்கவே முடியும். ஸோ இந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகு நீங்க உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். ஸோ உள்ளுக்கு நீங்க சில வகையான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி குறுந்தொட்டி வேர் கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் இந்த மூட்டுல உண்டாகக்கூடிய திரவம் குறையிறது இதெல்லாம் மாறி தசைகளும் பலப்படும். இல்ல டாக்டர், இந்த ஸ்டேஜ்லயும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய முழங்கால் மூட்டு வளைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நடக்கும் பொழுதே கீழே விழுந்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். உட்கார்ந்தா எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு நடந்து போனா கூட எனக்கு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ நம்ம நடக்கும் போதே கீழே விழக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த உணர்வு வந்தது அப்படின்னாலே முட்டியில சின்ன சின்ன சில்லெலும்புகள் எல்லாம் உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம். அந்த நிலைக்கு வந்துருச்சுனாதான் நம்ம நடக்கும்போதே உள்ள கரகரன்னு சத்தம் கேட்கும், கீழே விழற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலை வந்த பிறகுதான் நிறைய பேர் மருத்துவரை தேடி போவாங்க. ஸோ இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 3 தைலங்களை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா மாத்திரைகளே இல்லாம உங்க வலியை சரி செஞ்சுக்கலாம். அதுல முதல் தைலம் என்ன அப்படின்னா, கற்பூரம் சேர்த்து தேய்க்கக்கூடிய கற்பூராதி தைலம். அதாவது தேங்காய் எண்ணெயில கற்பூரம் சேர்த்து காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை மூட்டுகள்ல தேய்ச்சிங்க அப்படின்னாலே வலி நல்லா குறையும், வீக்கமும் குறையும். ரெண்டாவதாக, எருக்க இலை. இந்த எருக்க இலை இல்லைன்னா எருக்கம் பழுப்பு கிடைக்கும். ஸோ அதை நீங்க ஆமணக்கு எண்ணெயில சேர்த்து அந்த சடசடப்பு அடங்கின பிறகு அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துலாம். இப்போ நீங்க ஒரு 200 ml ஆமணக்கு எண்ணெய் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10
எருக்க இலைகளாவது அதுல சேர்த்து அந்த ஈரத்துவம் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில வந்து இறங்கிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த இலையை வந்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை நீங்க முட்டுல நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே முட்டுல இருக்கக்கூடிய வீக்கம், வலி, முட்டுல வந்து அந்த வளைவு தன்மை உண்டானது இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது முட்டுல மட்டும் வந்து தேய்க்க கூடாது, முட்டிக்கு மேல இருக்கக்கூடிய தசைகள், அதே மாதிரி கெண்டைக்கால் தசைகள் இங்க எல்லாமே தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பா வெந்நீர் வச்சு நீங்க வந்து ஒத்தரம் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மூட்டுல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். 3வதா நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலியோட வீக்கமும் வந்து இருக்கு. அங்கங்க வந்து எனக்கு வீக்கம் வந்து உண்டாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு எலுமிச்சையோட சாறு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சையோட சாறு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வரும். அது கூட வந்து ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது 2யும் சேர்த்து வந்து நீங்க காய்ச்சணும். காய்ச்சினும் போது அந்த எலுமிச்சை சாறு எல்லாமே வந்து அந்த எண்ணெயில வந்து இறங்கும். அந்த சடசடப்பு அடங்கின பிறகு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டளவுக்கு கற்பூரம் அதுல போட்டுட்டு இதை வந்து ஒரு பஞ்சுல நினைச்சு இந்த முட்டியில வச்சு நம்ம வந்து கட்டி வச்சிடும். அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம முட்டியில அந்த எண்ணெயோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சோம் அப்படின்னாலே மூட்டு வலி நல்லா குறையறத வந்து பார்க்கலாம். இந்த 3 எண்ணெய்களையுமே நீங்க இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெயில கற்பூரம் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். மூட்டுல நல்ல வலி இருக்கு, வீக்கமும் இருக்கு, ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் வந்து பயன்படுத்தலாம். எருக்கம் இலை வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயை பயன்படுத்துறது, எலுமிச்சை சாறு சேர்ந்து இந்த தைலம் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போதே வலி நல்லா குறையறத வந்து பார்க்கலாம். இந்த முழங்கால் மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வலி மாத்திரைகளை சாப்பிட்டு அதனால கஷ்டப்படுறதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் நிறைய பேர் வந்து மூட்டு வலியால அவதிப்படுறத பாக்குறோம். இந்த எண்ணெய்களை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இல்ல டாக்டர் இதெல்லாம் வந்து என்னால தயாரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க மகாராஜா தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வலி மாத்திரைகளே இல்லாம நல்ல ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும். யாரெல்லாம் மூட்டு வலியினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்க. முடிஞ்ச மட்டும் ஆரம்ப கட்டத்திலே அதற்கான சிகிச்சையை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வரைக்கும் போகாம நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.